ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி கணேஷ் சதுர்த்திக்கு விநாயகர் பண்ணலான்னு பார்க்கலாம். போன வீடியோவில் எப்படி ரைஸ் பவுடர் வச்சு க்ளே பண்ணலான்னு போட்டிருந்தோம். இப்போது அந்த க்ளேவை வச்சு நாங்கள் கணேஷ் பண்ண போகிறோம். முதல்ல சின்ன உருண்டைகளாக பண்ணிக்கலாம். ஒன்று வயிற்று பகுதிக்கு, இன்னொன்று தலைப்பகுதிக்கு. வயிற்று பகுதி கொஞ்சம் பெருசாகவே பண்ணிக்கணுங்க, அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். தலைப்பகுதி உருண்டையும் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த தலைப்பகுதி பாலை வயிற்று பகுதி பால் மேலே வச்சு ஒன்றோட ஒன்றா சேர்த்திக்கணுங்க. இந்த மாதிரி வச்ச பிறகு அதை ஜாயின் பண்ண இடம் தெரியாத மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் கணேஷ் பார்க்க நல்லாயிருக்கும். அடுத்ததாக விநாயகரோட காது, அதுக்கு சின்ன பாலாக எடுத்து கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. காது மாதிரி ஷேப் நம்மளுக்கு வந்துடும். இதில் இருக்கிற எல்லா பாட்டையுமே ஒன்றொன்னா நம்ம சேர்த்தும்போது கரெக்டாக பார்த்து அதோடையே நல்லா ஜாயின் பண்ண மாதிரி வச்சுக்கணுங்க. அப்படி உங்களுக்கு வரலைன்னா ஃபெவிகால் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக விநாயகர்னா தும்பிக்கை தாங்க, அந்த பாட்டு நம்ம கவனமாக பண்ணணும். அதுக்கு க்ளேலேருந்து சின்னதாக ஒரு பாலை பண்ணி அதை இப்படி இந்த டேபிள் மேலே வச்சு நல்லா உருட்டி விடணுங்க. உருட்டி விட்டால் தும்பிக்கை மாதிரி நம்மளுக்கு கிடச்சிடும். அதை எடுத்து விநாயகரோட ஃபேஸில் அட்டாச் பண்ணணும். நல்லா பார்த்து கரெக்டாக கவனமாக பண்ணணும். அடுத்ததாக விநாயகரோட காலுக்கு சின்ன பாலாக எடுத்து அதே மாதிரி டேபிளில் உருட்டி இந்த மாதிரி பண்ணுங்கள். கால் மாதிரி நம்மளுக்கு ஷேப் கிடைக்கும். அந்த காலோட நுனியில் நாம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டால் பாதம் மாதிரி நம்மளுக்கு ஷேப் கிடச்சிடுங்க. போல் சின்னதாக க்ளே உருண்டையை எடுத்து டேபிளில் வச்சு உருட்டி நம்மளுக்கு காலுக்கு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி விநாயகரோட கழுத்து பகுதியில் வச்சு கையை அட்டாச் பண்ணிடணும். கையை அட்டாச் பண்ண பிறகு அதில் நுனி பகுதியை காலுக்கு எப்படி நுனி பகுதியில் ப்ரெஸ் பண்ணோமோ அதே மாதிரி கையிலையும் நுனி பகுதியில் ப்ரெஸ் பண்ணணும். அடுத்ததாக சின்ன உருண்டையாக எடுத்து கோன் மாதிரி ஷேப்பில் வச்சு கிரீடம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு வேறு கலர் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு கலரில் வச்சுக்கலாம். ரைஸ் பவுடர் க்ளேயில் இந்த 3 கலர் தான் பண்ணாங்க, அதனால் இதையே சேஞ்ச் பண்ணி பசங்க வச்சுக்கிட்டாங்க. அடுத்ததாக பிளேட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. அதில் லட்டு மாதிரியும் கொழுக்கட்டை மாதிரியும் ஷேப் பண்ணி ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போது கண்ணுக்கு மேலும் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கோசரம் ஸ்டோன் இப்போது பேஸ்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது பசங்களோட க்ரியேட்டிவிட்டி, அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ விநாயகரை உட்கார வைக்கிறதுக்கு பலகை வேணும் இல்லைங்களா? பலகை பண்ணி அதில் இப்போ உட்கார வைக்க போகிறோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவுமே சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். பசங்களை நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்க்கணும். ரொம்ப ஈஸியான க்ளே. இப்போ விநாயகருக்கு சைடில், இப்போ கணேஷ்க்கு சைடில் குஷன் பண்ணி உட்கார வச்சுருக்குறாங்க.
कृष्णप्पा मोरया आला लड्डू जोरिया जय बोल गणेश महाराज की जय 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 हैप्पी गणेश चतुर्थी बाय।